ஹாய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ஷன் செல்லிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்பட போகிறது, நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம், இதை பற்றின வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன் பையிங்கில் நிஃப்டியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிஃப்டியில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் பை பண்ணணுன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 25,150 இருக்குது. ஜஸ்ட் பையிங் கொடுக்குறேன். பையிங்கில் ஒரு 59 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 59 உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 கிட்ட தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ சேம் ப்ரைஸை நான் செல் பண்ண போகிறேன். செல் பண்ண போகிறேன்னா 59 rupees. ஸோ ஓகே, அரௌண்ட் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,10,000 கிட்ட எனக்கு செல் பண்ணணும்னா தேவைப்படுது. ஸோ இதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் செல் பண்ண போகிற ப்ரீமியம் இங்கே இருக்குங்களா, ஜஸ்ட் இங்கே நீங்கள் பேஸ்கெட் ஆர்டர் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ரோக்கர் வேரியேஷன் இருக்கும். இந்த க்ரோ ஆப்பில் ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் இங்கே இந்த இடத்துல இந்த பேஸ்கெட்ன்றதை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம செல் பண்ணக்கூடிய இந்த ப்ரீமியம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த 25,150 கால் சைடு இருக்கிற ப்ரீமியத்தை நான் செல் பண்ண போகிறேன். ஸோ நான் செல் கொடுக்குறேன். செல் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே கார்டில் பேஸ்கெட். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் அதே ப்ரைஸில் இருக்கிறத ஒரு அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற ஒரு ப்ரீமியத்தை நான் பை பண்ண போகிறேன். பை பண்ணிட்டேன். ஸோ திரும்பி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 25,150 கால் சைடு இருக்கிற ப்ரைஸை ப்ரீமியத்தை நான் செல் பண்ணுறேன். செல் பண்ணோன்னே எனக்கு 2,10,000 கேட்குது. ஸோ இது பேர் நேக்கட் செல்லிங். ஸோ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,42,000 தான். ஸோ நான் இதுக்குள்ளே தான் இருந்தால் தான் என்னால் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், சேம் கால் சைடில் இருக்கிற அவுட் ஆஃப் த மணி அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்மால் ப்ரீமியம் ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கிறத நான் பை பண்ண போகிறேன். ஸோ நான் பையிங் கொடுத்துட்டேன். பை கொடுத்தோன்னே எனக்கு எவ்வளோ காட்டுது பாருங்கள். $66,000 தான் காட்டுது. ஸோ இந்த டைமில் எனக்கு மார்க்கெட் நான் இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 25,150 நான் செல் பண்ணுறேன். செல் வெறுமனே நேக்கட் செல்லிங் பண்ணும்போது எனக்கு 2 லட்ச ரூபாய் சம்திங் கேட்குது. கூடவே என்ன பண்ணேன், சேம் கால் சைடில் இது அவுட் ஆஃப் த மணியில் ஏதோ ஒரு ப்ரீமியம் 3 ரூபா 2 ரூபான்னு ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ப்ரீமியத்தை நான் பை பண்ணிக்கிறேன். பை பண்ணோன்னே எனக்கு இது பேர் தான் ஹெட்ஜிங் மெத்தட். இதை நான் பை பண்ணோன்னே எனக்கு அமௌண்ட்டு குறைச்சி கம்மியாக காட்டும். இதில் நீங்கள் மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் கெயின் எவ்வளோன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ வரும்னா 4,293 ரூபா வரும். மேக்ஸிமம் லாஸு 25,808. இது நீங்கள் இன்னும் எனக்கு இவ்வளோலாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது. சேம் ப்ரைஸை நீங்கள் செல் பண்ணுங்கள். ஒரு அவுட் ஆஃப் த மணியில் கொஞ்சம் பின்னாடி ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பின்னாடி போட்டு பை பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுது, 46,000 தான் கேட்குது. அதே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 2,254, மேக்ஸிமம் லாஸு 5,246. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட் அகெயின்ஸ்டாக இருக்குன்னா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் 5,246 தான் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 2,254 தான் ஆகும். ஸோ இதை நீங்கள் அப்படியே விடும்போது என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தான் எக்ஸ்பீரினா, சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த
இதை அப்படியே விட்டுறீங்க அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணியில் மேக்ஸிமம் 0 ஆகும். சப்போஸ் இந்த 59 rupees வந்து 0 ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 2254 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது பேர் ஹெட்ஜிங் மெத்தட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மார்ஜின் அமௌண்ட்டை குறைச்சி நம்ம செல் பண்ண முடியும். இதுலேயே இன்னொரு மெத்தடும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனில் ஹெட்ஜிங் மெத்தடில் நம்ம செல்லிங் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை 2 லட்ச ரூபாய் சம்திங் அது கேட்குது. ஸோ ஆப்ஷன் செல்லிங்கு அதை நம்ம இந்த மாதிரி ஹெட்ஜிங் மெத்தட் வச்சு கம்மி பண்ணி நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரிஸ்கையும் நம்மளோட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் எதுவுமே போடாமலே நம்மளோட ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லாஸ் 5000 வரையும் போகும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் 2254 ரூபாய். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கை பேஸ் பண்ணி அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அண்ட் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க.